நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஆம் தகப்பனே, எங்களுடைய விண்ணப்பங்களை முன்பாக சமர்ப்பிக்கிறோம். தலை குனிந்த இடத்தில் எங்களை எழுப்பி விடுகிறீரே, நன்றி சுவாமி. எங்களை என்றும் விட்டு கொடுக்காமல் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே, நன்றி தகப்பனே. தாழ்நிலையில் இருந்த எங்களை கருணை காட்டி நீர் எழுப்பி விடுகிறீரே, நன்றியோடு பார்க்கிறோம். எங்கள் செருக்கு இல்லாமல் எங்களை எழுப்பி விடுகிறீரே, நன்றி சுவாமி. விண்ணுலக தந்தையாம் இறைவா, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் இந்த நேரத்தில் உமக்கு முன்பாக வருகிறேன். நீர் இரக்கமுள்ளவரும் அன்பானவருமான கடவுள் என்பதை நான் முழுமையாக விசுவசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் மூதாதையர்கள், பெற்றோர்கள் மற்றும் என்னுடைய சொந்த பாவங்களை நான் இன்று ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன் தகப்பனே. எங்களை மன்னியும். அவை என் குடும்ப வரிசையில் தாவீது மற்றும் சாலமோன் அரசர்களின் பாவங்களைப் போலவே தலைமுறை தலைமுறையாக சாபங்கள் அல்லது பாவ வடிவங்களை உருவாக்கியவை. என் வாழ்க்கையையும் என் குடும்பம் மற்றும் தலைமுறைகளையும் பாவமற்ற செம்மறியாம் இயேசுவின் இரத்தத்தில் முத்திரையிடுகிறேன். பலவீனம், அடிமைத்தனம் அல்லது அழிவு போன்ற எந்த அசுத்த ஆவிகளும் இயேசுவின் பெயரில் எம்மை விட்டு வெளியேறும்படிக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். அந்தகார சக்திகள் எல்லாம் எங்களை விட்டு இந்த கணமே அகன்று போவதாக. தூய ஆவியானவரே, ஒரு காலத்தில் இந்த பாவங்களால் பிடிக்கப்பட்ட என் வாழ்க்கையில் உள்ள வெற்றிடங்களை உமது பிரசன்னத்தாலும் அன்பு மற்றும் குணப்படுத்தலாலும் நிரப்புவதற்கு நன்றி. தீய ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்டு தீய பொருட்கள் மற்றும் செயல்களுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கும் எங்களையும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் குணப்படுத்துவதற்காக உம்மிடம் விடாமுயற்சியுடன் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கள் முகத்திரைகளான பெருமை, கோபம் மற்றும் மேன்மை மனப்பான்மைகளை கடந்து மிகுந்த மனத்தாழ்மையுடன் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்திக் கொள்கிறோம். ஏனென்றால் ஆன்மா, மனம் மற்றும் உடல் அழிவின் அனைத்து உடனடி ஆபத்துகளில் இருந்தும் எங்களை விடுவிக்கக்கூடிய எங்கள் தலைவர் நீர் மட்டுமே. தூய ஆவியானவரே வாரும். உமது நெருப்பை எங்களில் பற்றி எரியவிடும். உமது திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு குணப்படுத்தும் பாதையில் நாங்கள் உறுதியாக இருப்போமாக. ஓ இயேசுவே, எங்கள் பிரார்த்தனைகளை கேட்கும் வல்ல தகப்பனே, உமது பாதங்களில் காணிக்கையாக எங்கள் மன்றாட்டுகளை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்.